பேஜ் நம்பர் 71 வசனம் 158 சூரா ஆலி இம்ரான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن متم أو قتلتم لإلى الله تحشرون فبما رحمة من الله மினல்லாஹி பல மினல்லாஹி பல فبما மினல்லாஹி மினல்லாஹி. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر فاعفو عنهم فا அல்ல ஃப فاعفو عنهم فسان. فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله அல்லாட إن உச்சரிப்பு ஒன்றும் போதாது. அல தா தான் வருது, லா வருது இல்ல. அலல்லாஹ் லா இல் லா அலல்லாஹ். நீங்க அலத்தா فإذا அல்ல, அலத்தா என்ன, நீங்க தா சவுண்ட் நீக்கி பாக்குறீங்க. வாய்ப்புள்ள அடுக்கிறது போதாது. அலல்லா என்றால் அதுல வாய் முழுமையான அளவான உச்சரிப்பு எடுக்க போயிடும். Yes. فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين إن ينصركم الله இந்த فلا முல்லாஹு இல்ல, غالب முல்லாஹு என்றுதான் வருது. நான் ரெண்டு மாதிரி மோதி காட்ட பாருங்க. யன்சுருல்லாஹு முல்லாஹு முல்லாஹு முல்லாஹு. அதாவது நீங்க என்ன செய்றீங்கன்னா, நாவ மேல் பரப்பு தான் பட வைக்கிறீங்க. மேல் பரப்பு நுனி பகுதியை முல்லாஹு முல்லா, இந்த பகுதி மேல படுது, பல்லிட முன் பகுதி கிட்ட படுது, மேல பெய்துட்டு. நாவினுடைய இந்த பகுதி படுறதுலதான் விஷயம் இருக்குது. சொல்றது முல்லா இல்லா வா. உங்களோட மெயின் டார்கெட் ஆகாது இந்த பகுதி, நுனி பகுதி தான் படம் பாக்குது. எனவே நீங்க எழுத்த மாதிரி முல்லா இல்லா இல்லான்னு பாருங்க. அதாவது இல் என்ற சவுண்டுக்கு போற மாதிரி வரும். இல் 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 இல். சொல்றது வித்தியாசம். தெரியும். நீங்க அவதானிச்சு فإذا கொண்டே பாருங்க, இது படுது, எப்படி படுது, என்ன மாதிரி அமைப்பு வருது பாருங்களா. فإذا عزمت فتوكل على الله இப்போ ஓகே உஸ்தாத். அதல் எது பட்டுச்சு? அந்த நுனி பகுதி படக்கூடாது தெரியும் உஸ்தாத். எனக்கு அந்த நாக்கு நுனி பகுதிக்கு மேல் பகுதி அங்க மேல தொடணும். மேல தருவோம். மேல இருந்து எங்க படுது? பல்லுக்கு பின்னுக்கு படுதா? பல்லுக்கு பின்ன பின்ன படுது. வாய் ஃபுல்லா சவுண்ட் வருது. இது மூணு விஷயமும் நீங்க ஒரு நேரம் பிராக்டிஸ் பண்ண பாத்தீங்க. ஐ லவ் த, இந்த சவுண்ட் தேர்ட் சவுண்டு போகிறாது. சரியா? அது மூணும் படணும். பட் தேர்ட் சவுண்ட் இல்லை. ஐ லவ் ஐ லவ். அதாவது எங்கட நாவினுடைய வடிவம் வந்து ஒரு குவியல் நிலைக்கு மாறணும். நாவானது குவியல் நிலைக்கு மாறித்தான் இந்த இடத்துல படும். இன்னொரு வகையில சொன்னா, இதுல பட வேண்டிய பகுதி இந்த இந்த ரெண்டு ஓரத்தையும் எடுக்கலாம். இந்த சைடும் படும், இந்த சைடும் படும். ஐ லவ்
இப்படி குவியலாய்த்தான் படும். நடுத்துண்டு சில போது படாமை எனக்கு சொல்லுது. ஓகே சார். அந்த இல் அந்த சவுண்ட் முக்கியமான சவுண்ட் அது. ஓகே சார், ட்ரை பண்றேன் சார். ஆ, فإذا عزمت فتوكل على الله. இப்ப உச்சரிப்பு சரி. மாஷா அல்லாஹ். இத இந்த சவுண்டுக்கு போயிடாம கவனா பாதுகாத்துக்குவோம். ஐ லவ் ஐ லவ் ஐ லவ் இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி எடுத்துக்கோங்க. ஓகே சார். إن الله يحب المتوكلين. إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل. நீங்க நாக்குட நுனித்தானே போடுது, லா தானே வருது சவுண்ட். ஒரு சவுண்ட் வந்து வலல்லா தான் வருது. வலல்லா இல்லா வருது இல்லையே. وعلى الله فليتوكل المؤمنون. அது ஏன் சவுண்ட் மாறுது, என்ன ப்ராப்ளம்? இப்ப சரியாயி. அது எதுவும் இருங்க சார், இப்ப மறுபடியும் ஓதுறேன் உஸ்தாத். அப்போ கரெக்டா செக் பண்ணிக்கோங்க உஸ்தாத். மறுபடியும் ஓதுல அந்த வசனம் மறுபடியும் ஓதுட்டுமா உஸ்தாத்? யன்சுர்குமுல்லாஹு ஃபலா முல்லாஹுன்னு வருது. முல்லா முழுமையான அந்த வல்லினம் பேசிட்டே. யன்சுர்குமுல்லாஹு ஃபலா இல்ல பாருங்க, காலிப லக்கும். நீங்க திருப்பி ஓதுங்க, நீ அவதானத்துல ஓதுங்க. நீங்க முல்லா அதாவது இல் என்ற சவுண்ட்ல இருந்தா அதோட சவுண்ட் பெரிய சவுண்டுக்கு போறீங்க. உங்களோட சவுண்ட் ஓதுனத்துல முல் என்ற இல் உச்சரிப்பை தொடர்ந்துதான் அந்த வல்லினத்துக்குள்ள நீங்க போறீங்க. கவனமா ரெக்கார்டும் கேட்டு பாருங்க விளங்க. இல் என்ற நார்மல் லாம்ட சவுண்ட உச்சரிச்சிட்டு தான் அதுல இருந்து நீங்க அல்லாஹ்வுடைய லாம்ட உச்சரிப்புக்குள்ள போறீங்க. அது பெரிய பிள்ளை. அது லாம் ஒன்று இல்லையே, ஒரு உச்சரிப்பு தான் நினைக்கிறேன். நீ ரெண்டு உச்சரிப்பு இந்த சொன்ன ரெண்டு உச்சரிப்பு வருது உங்கள்ட்ட. அப்படி அல்ல. முல்லா இல்லுன்னு போகுது. ரெண்டு ரெண்டு மாதிரி உச்சரிப்பு கொண்டு வருது அந்த இடத்துல. அது போல யன்சுர்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். இப்ப சரி. ينصركم فلا غالب لكم. இது இப்ப இந்த அமைப்பு சரி. கட்டாயம் ரெக்கார்ட கேளுங்க. நீ என்ன மிக நுணுக்கமா நிதானமா மெதுவாசி கேட்டு பாருங்க. இந்த வித்தியாசம் விளங்குதான்னு சரி. அதை நீ கட்டாயம் விளங்கணும் முதல்ல. وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون. وما كان لنبي أن يغل ومن يغل يأت بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. أفمن اتبع رضوان الله كمن باء بسخط من الله. சவுண்ட் எடுக்கணும். சே சவுண்ட் மாறுது. ஹாவினுடைய
வல்லினத்தின் மூலமாக என்றால் அது போல. أفمن اتبع رضوان الله كمن باء بسخط من الله ومأواه جهنم وبئس المصير هم درجات عند الله والله بصير بما يعملون لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من அல்ல قبل لفي وإن كانوا ساوند وإن كانوا من قبل لفي ضلال مبين أولما உன்னா أصابتكم أولما أصابتكم مصيبة قد أصبتم مثليها قلتم أن هذا قل هو من عند أنفسكم إن الله على كل شيء அல்லாஹ்வுடைய நாமோட உச்சரிப்பு قدير போதாதான், இன்னும் டெவலப் ஆகணும், நிறைய டெவலப் ஆக வேண்டியது. இன்னல்லாஹ அல்லாஹ் சொல்லி பாருங்க எப்படி. இன்னல்லாஹ் அல்லாஹ் சொல்லுங்க பாப்போம் சும்மா. அல்லாஹ் அல்லாஹ் திருப்பி சொல்லுங்க. அல்லாஹ் எஸ் எஸ், அதான் முழுமையான தடிப்புக்கு உங்களோட ஓதல் வரணும், அது முக்கியம். இன்னல்லாஹ இன்னல்லாஹ என்னங்குதா? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் க இல்ல, கதீர். க அல்லது கோதீர், கோட சவுண்டுக்கு மாறணும். என்ன இஷ்யூ? வீட்ல பிராக்டிஸ் பண்ணி இல்லாம தான் நடந்தது. என்ன அப்படியா பிரச்சனை? டைம் இல்ல, பிஸி அப்படியா? பிராக்டிஸ் பண்ண உஸ்தாத். பழைய உஸ்தாத் பிராக்டிஸ் எனக்கு வருது இல்லையே. உஸ்தாத், நான் கிளாஸே அட்டென்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படி டெய்லி நடக்குது உஸ்தாத். நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அது உங்களோட உங்களோட என்ன சொல்ற அது வசதி காலம் கேப் நேரம் அது வந்ததுனால நீங்க நான் பார்க்கணும். மறுபடியும் ஆனாலும் பழைய நிலைமைக்கு படிச்ச தோணுது விஷயத்த உஸ்தாத் எனக்கு. மறக்கிறது, உங்களோட ஓதல் அந்த விஷயம் தூரமாகிறது, அது பெரிய நஷ்டம் உங்களுக்கு. கிளாஸ்ல ம், கிளாஸுக்கு நீங்க என்டர் ஆகாட்டி உங்களுக்கு இருக்கிற நஷ்டத்தை விட நஷ்டம்தான். அது நஷ்டம்தான். அதை விட உங்களுக்கு பெரிய நஷ்டம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு ட்ரெக்ல ம், வந்துட்டு அந்த ட்ரெக்ல இருந்து நீங்க பெக் ஆகுறது, கீழே புல்றது. சரிதானே? அதை நீ காப்பாத்திக்குவோம் ம். என்ன சரி செஞ்சு. ஓகே உஸ்தாத், உண்மையிலே ஓகே உஸ்தாத். உண்மையில பிஸி வாரது மனிதனுக்கு இயல்புகள் அனுப்பி கிளாஸ் நிறைய பேருக்கு நான் அப்படி முதல் ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு இப்ப நாங்க அந்த ரூல்ஸை நாங்க கொஞ்சம் பிளெக்சிபிள் பண்ணிக்கிறோம். இந்த இஷ்யூ தான், எல்லாருக்கும் காலம் நேரம் சூழல் இடம் கொடுக்கணும். யாருமே இல்ல விருப்பம், இந்த விருப்பத்தோட வராமிக்க இல்லை கிளாஸுக்கு. டைம் இருந்தும் டைமை துஷ்பிரயோகம் செஞ்சு கொண்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கொண்டு கிளாஸுக்கு யாரும் வராமிக்கிறல்ல. அப்ப எங்களுக்கு அது அந்த விளப்பம், அது நாங்க விளங்கினத்தை நாங்க கொடுத்துக்கிறோம். கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, இதுக்கேற்ற வகையில அவங்க கிளாஸுக்கு வருவாங்க நம்பிக்கை இல்லை. ஆனா அப்படி வாராக்கள் நாங்க அவதானிக்கிற ஒரு விஷயம் ஒன்றுதான், அவசரமா பெட் ஆகுது. அது பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க இந்த ம், அல்லாட சொல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணீங்க, அது உங்களுக்கு தான் ம். தெரியும் பாருங்க வர கஷ்டங்கள். அப்படிதான் எத்தனை ஆமா கிளாஸ் உஸ்தாத். ம், எவ்வளவு டைம் எடுத்து
நுணுக்கங்களா கேட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா கேட்டுட்டு இப்ப திடீர்னு நாங்க பெக்காகக்குள்ள திருப்பி அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பெரிய கஷ்டப்படுங்க. அதனால எப்படி சரி நீங்க ஒரு சின்ன டைம் ஒன்று எடுத்து டெய்லி ம் அந்த ப்ராக்டிஸ சரி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கான வழி தேவை. புதிய பாடம் ப்ராக்டிஸ் பண்ணல டைம் கிடைக்காட்டியும் ஓதின ம் பாடத்துக்குள்ளால அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரதுக்கான சிஸ்டம் வந்து நீங்க உருவாக்கும். அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். நல்ல பிரச்சனை போய் சரி எனக்கு ஓகே அடுத்த உஸ்தாத் பேஜுக்கு அடுத்த கிளாஸுக்கு அடுத்த பேஜ் ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ். குறிப்பா அல்லாஹ்வுடைய ஓகே லாம்ட உஸ்தாத் சட்டம். அடுத்தது ம் வல்லினமான உச்சரிப்புக்குரிய ஹுரூஃபுல் இஸ்திஆலா அந்த உச்சரிப்புக்குரிய எழுத்துக்களை மெயினா பார்த்தோம். ஓகே உஸ்தாத்.